இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. ஆமென். இன்றைக்கி நம்ம லைஃப்பை எப்படி நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு நினச்சி பார்க்குறாரோ அதே வியூவில் நம்ம பார்க்குறோமா, இல்லை நம்ம வேறு வியூவில் பார்த்துட்ருக்கோமா? லைஃப் எப்படிப்பா இருக்குது அப்படின்னா, லைஃப் நல்லா ஜாலியாக போகுதுன்னுவாங்க சிலர். அது எப்போ கேட்குற ஒரே பிரச்சனையாக போகுதும்பாங்க சில பேர். லைஃப் எப்படி போகுது? என் லைஃப் ஆண்டவர் நினச்சிருக்கிறபடி போகுது. ஆமென். அப்படி சொல்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்கா? ஆமென். யாக்கோபு 4:14 யாக்கோபு 4:14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றின பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. NIV. Why you do not even know what will happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. What is your life? உன் லைஃப் எப்படி இருக்குது அதான் முக்கியம். ஏன்னா you are a mist that appears for a little while. காலம் வரை பார்த்தீங்கன்னா அப்படி பனி மூட்டமாக இருக்கும். அந்த கொடைக்கானல் இதெல்லாம் போட்டிங்கன்னா மார்னிங் கொஞ்சம் பனி மூட்டமாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்தோடனையும் அந்த பனி மூட்டம் என்ன செஞ்சிடும், போயிடும். அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் லைஃபே உலகத்தில் ஒரு பனி மூட்டை மாதிரி அப்படி கொஞ்சம் நேரம் வருது, அப்புறம் அவ்வளோதான். லைஃப் எங்கே போயிடுது, காணாமல் போயிடுது, வேனிஷ் ஆயிடுது, அது மறைஞ்சு போயிடுது. ஆனால் வாட் இஸ் யுவர் லைஃப்? இங்கே பூமியில் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அதுதான் கேட்குற கேள்வி. கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறீங்க, ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் அந்த நிருபத்தில் யாக்கோபு எழுதுவார். அப்படியே என் லைஃப் உலகத்தின்படி இருக்குதா இல்லை வேதம் சொல்கிறபடி இருக்குதா, அதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படி இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நிறுத்தி படித்தாதான் இந்த வசனம்லாம் புரியும். என்ன டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்க? NLTயா? முதல்ல NLTயா? சரி. டோன்ட் காப்பி த பிஹேவியர் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை நீங்கள் காப்பி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க இல்லை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியோ அதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதுதான் ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை. அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நம்மளும் அப்படி செய்யணுங்கிறது இல்லை. பட் லெட் காட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ இன்டு எ நியூ பர்சன். தேவன் நம்மளை ஒரு அவருடைய பர்பஸை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷராக நம்மளை பார்க்க நினைக்கிறாரு. பை சேஞ்சிங் த வே யூ திங்க். நம்மளுடைய மைண்டை தான் அவர் மாற்ற நினைக்கிறார். மைண்டு மாறணும். இதான் வாழ்க்கைன்னு இல்லை, எது வாழ்க்கைன்றதை நாம் அறியணும். தென் யூ வில் லேர்ன் டு நோ God's will for you. அப்போ தான் தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, which is good and pleasing and perfect. எது நல்லது, எது சரியாக இருக்குன்னு அப்போ தான் உனக்கு தெரியும். இது இப்போ என்ன பண்ணுற டிவி. Do not conform yourselves to the standards of this world. இந்த உலகத்து ஸ்டாண்டர்டுக்கு நீயும் போயிடாத. நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் பெரிய பணக்காரங்க அவங்களாம் நம்மளை விட ஸ்டாண்டர்ட் கூடன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஓன் ஸ்டாண்டர்ட் தான்டா ஹை ஸ்டாண்டர்டு. ஏமேன். அவனுடைய எண்ணம் ஆசை எல்லாம் உலகம். ஆனால் நீ தேவனுக்குன்னு வாழ்கிற, தேவனுடைய பர்பஸ் அவரை முக்கியத்துவப்படுத்துறதுனால ஓன் ஸ்டாண்டர்ட் தான் பெருசு. பட் லெட் காட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ இன்வர்ட்லி பை எ கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் யுவர் மைண்ட். உனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரணும், வேறு வழியே இல்லை. உனக்குள்ளே மாறுதல் வரணும். வெளியில் ஒன்றும் நான் நகையை போட வேணாம், இப்போ நல்ல புடவையை கட்ட வேணாம், பூ வைக்க வேணாம், அதெல்லாம் இல்லை. உள்ள என் லைஃபுடைய இது என்ன, தென் யூ வில் பி ஏபிள் டு நோ த வில் ஆஃப் காட், வாட் இஸ் குட் அண்ட் இது. பேஷனில் போடு, பேஷனில்
இந்த ஒரு வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான், ஸ்டாப் இமிட்டேட்டிங் த ஐடியல்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் த கல்ச்சர் அரவுண்ட் யூ. நம்ம சுற்றி இருக்கிற கல்ச்சர் இருக்குதே, அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆண்டவர் விரும்பலை. அவங்க எப்படி வேணால் செஞ்சுக்கிட்டோம், அந்த கல்ச்சரை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அப்படி இருக்காங்க அதனால் நான் இப்படி இருக்கேன், உலகத்தோடு ஒத்து போகணுன்னு தானப்பா சொல்லியிருக்கு. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அந்த கல்ச்சர், அந்த பிஹேவியர் அது மாதிரியே இப்படி இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க, இப்படி இருந்தால் தான் எனக்கு ஒரு மரியாதை, அது இல்லை. நம்ம ஆண்டவர் வழியில் நடக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். திஸ் வில் எம்பவர் யூ. இது பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பை த ஹோலி ஸ்பிரிட் த்ரூ ஏ டோட்டல் ரிஃபர்மேஷன் ஆஃப் ஹவ் யூ திங்க். திஸ் வில் எம்பவர் யூ டு டிசைன் காட்ஸ் வில் as you live beautiful life, satisfying and perfect. உன்னோட ஒரு அழகான வாழ்க்கை எப்போ வாழ முடியும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எப்போ வாழ முடியும்னா, என் உள்ள அந்த மைண்ட் ரெனியூ ஆகும்போது தான், புதுப்பிக்கப்படும் போது தான். என் லைஃப்பை ஆண்டவர் எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தார்? உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஆனால் பார்க்கும்போது எவ்வளோ கூட்டங்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்குது. எத்தனை திருவிழாக்களில் பார்க்குறேன். ஆனால் நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரே, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியா ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஒன்றும் இல்லை, பெருசாக மோசையோட அம்மா என்ன செஞ்சாங்க? வேறு ஒன்றுமே செய்யலை, ஒன்னேன்னு பார்த்தாங்க. அந்த எபிரேயர் 11:23 பார்த்தா மோசையோட அம்மா அந்த 11 எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள், காட்ஸ் பர்பஸை. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். எவ்வளோ தைரியம்! 3 மாதம் ராஜாவுக்கு தெரியாமல் அந்த அம்மா ஒளிச்சு வச்சு வளர்த்துருக்கு. சத்தம் போடவே விட்டுருக்காது. கொஞ்சம் அழ போனால் தொட்டியில் ஆட்டியிருக்கும். அந்த பசி வந்தால் பசிக்கு அழறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைய 3 மாதம் ராஜாவுக்கு தெரியாமல், அந்த கட்டளைக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு அந்த கீழ் பூசி அந்த நாணல் தொட்டியில் வச்சு, நாணலுக்கு நடுவில் வச்சோடனே நம்மளுக்கு தெரியும், பார்வோன் குமாரத்தி அதை எடுத்துகிட்டு வந்து அவ உடனே மிரியம் பின்னாடியே ஃபாலோ பண்ணவ. உடனே போய் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு எப்ரேயர் அம்மாவை வர சொல்லட்டான். அவள் சொல்கிற உடனே பார்த்தோன்னே அவள் சொல்கிறா, இது எப்ரேயர் பிள்ளை தான் அப்படின்னு எடுத்துட்டு. ஆனால் பிள்ளை அழகாக இருக்கும். அது மேலே இறக்கம் வந்துச்சான். அதெல்லாம் கர்த்தருடைய தயவு, பிளான், கர்த்தருடைய திட்டம். உடனே இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. இந்த அம்மாவுக்கு உடனே அந்த பார்வோன் குமார்த்தி சொல்கிறா, யாத்திராகமம் 2:9 சொல்வா, பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். அவளுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அவள் பால் கொடுக்கறதுனால ராஜா வீட்டு சாப்பாடு எல்லாம் வந்திருக்கும். அப்பப்போ விசாரிச்சிருப்பா, பிள்ளைய கொண்டாந்து காமிச்சிருப்பா, பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பா, பிள்ளை வந்திருக்கும். அப்போ எவ்வளோ வேணுமோ பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸுகளை ஏதோ அனாதை குழந்த மாதிரி விட்டுருக்க மாட்டா. அவள் ராஜா இதோடு தான் வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவனுக்கு பின்னாடி படிப்பு இது எல்லாமே ராஜ முறைப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வசதி வந்தாலும் அவள் என்ன செஞ்சுருக்கலாம், பரவாயில்ல நம்மளுக்கு ரொம்ப லக்கு, மற்ற அடிமை குடும்பத்துக்கெல்லாம் இல்லாமல் நமக்கு ராஜா வீட்டு சாப்பாடு கிடைக்கிது, ராஜா வீட்டு சம்பளம் கிடைக்கிது, நல்லா இருக்குது, கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு அதோட விடலை. அவள் அந்த பிள்ளைக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் உயிரை காப்பாற்றி இருக்கிறான்றது சொல்லிக்கிட்டே இருந்தா. இவங்கெல்லாம் உன்னுடைய சகோதரர்கள்ன்றத சொல்லிக்கிட்டே இருந்தா. அவள் பாலை மட்டும் ஊட்டலை. எந்த பர்பஸ்க்காக ஆண்டவர் அவளை உயிரோடு வச்சுருந்தாரோ, அந்த இடத்துல வச்சுருந்தாரோ, அதுதான் அவளுடைய நோக்கமாக இருந்தது. அவளுக்கு இருந்த செல்வாக்கு, அந்த சாப்பாடோ, தினைக்கும் மட்டன் கிடச்சிருக்கும், தினைக்கும் ராஜா வீட்டு சாப்பாடு கிடச்சிருந்துருக்கும், நான்வெஜ் கிடச்சிருந்துருக்கும், அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கும், மற்ற அடிமைகளுக்கெல்லாம் கிடைச்சிருக்காது. ஆனால் இவ பிள்ளையை வளர்க்கறதுனால அந்த ராஜகுமாரத்தி நிச்சயமாக நல்ல ஸ்பெஷல் கவனிப்பு இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அவளுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. பிள்ளைய ஜாக்கிரதையாக அந்த பர்பஸை கொடுத்து வளர்க்குறா. அவளுடைய லைஃபோட பர்பஸ் ஆண்டவர் எதற்காக அவளுக்கு அந்த பிள்ளை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை அவள் நிறைவேற்றுறா. இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம லைஃப்பை ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்கிறார், அந்த பர்பஸை நம்ம நிறைவேற்றுகிறோமா? ஏன்னா
பெரியவனானப்ப இந்த எபிரேயர் 2:11 பார்த்தா அவன் தன் சகோதரர்கள் எங்கே 2:11 பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு பாருங்க, சகோதரன் வருது, தன் சகோதரன். அவனுக்கு எந்த அளவு இந்த அடிமைகள்லாம் என் சகோதரன், பெரிய ராஜா வீட்டில் இருக்கிற பிள்ளை, ஆனால் அவன் உள்ளத்தில் எவ்வளோ தூரம் படிஞ்சிருச்சு, இவர்கள் என் சகோதரர்கள். அந்த பர்பஸ் அந்த அம்மா ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு அவள் லைஃப்பை பார்த்தாரோ அதே நோக்கத்தோடு அந்த அம்மா அந்த லைஃப்பை பார்த்துருச்சு. நீங்களும் நானும் எப்படி பார்க்குறோம்? ஆமென். எங்களை ரட்சித்த உடனே எங்களுக்கு ஆண்டவர் ரட்சித்த அன்னைக்கு எங்களுக்கு பேசின ஒரு காரியம், ஆண்டவர் பேசுகிறாரு கூட அப்போ தெரியல. அந்த தியானத்தில் எங்கள் மனசுல எனக்குள்ள உணர்வு மாதிரி நான் நினச்சேன். எத்தனையோ வருஷம் உங்கள் பின்னாடி வந்தேன், நான் உங்களை பாதுகாத்து வந்தேன். அநேக என் ஆடுகளை உங்களை கொண்டு என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன். அப்போ ஆடு இதெல்லாம் நாங்கள் நினைக்காத ஒன்று, ஏன் இதெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஆண்டவர் பேசுகிறாருன்றது தெரியல. அப்போ அந்த டீ டைமில் வந்து இவங்ககிட்ட சொல்லலாம், ஏன் இப்படி அதான் முதல் தியானம் எங்களுக்கு. சொல்லலாம்னு நினைக்கும் போது அதே வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. எத்தனையோ வருஷமாக ஆண்டவர் நம்ம பின்னாடியே வந்து, அவங்க சொன்னது இன்னும் கூட ஒரு நாய் மாதிரி நம்ம பின்னாடியே பாதுகாத்து துரத்திக்கிட்டே வந்திருந்திருக்காரு. அப்புறம் நான் அநேக ஆடுகளை அதே வேர்டு அவங்க சொன்னப்போ தான் ஆண்டவர் பேசியிருக்கிறான்றதே ஒன்று. ஏன்னா கடவுள் பேசுகிறதெல்லாம் அப்போ கேட்டதில்லை, ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ உடனே அதுக்கப்புறமே எங்கள் லைஃப், எங்கள் பார்வை எல்லாம் மாறிடுச்சு. அப்போ என்ன செய்கிறது? உடனே அந்த எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது, அவங்க கஷ்டங்களை சொல்ல தேடி வரும்போது மாதத்தில் ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சு வெளியிலேருந்து நல்லா படித்த ஆட்களை கூப்பிடுவோம். பெரிய ப்ரொஃபஸர்ஸ், அமெரிக்கன் காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் ஒரு தடவை கூப்பிட்டு டீச்சரை கேட்ட தான் ஏவிசிசி ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி தர சொல்லுவோம். ஏன்னா அவங்க கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் அந்த ஸ்கூலில் கொஞ்சம் இடம் வாங்கி தர சொல்லி அந்த ஸ்கூலில் வச்சு செகண்ட் சாட்டர்டே போல் எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃப் முக்கியமாக விரும்பி வருகிறவங்களுக்கு எல்லாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல, உங்களுக்காக அன்றைக்கி ஜெபிக்கிறோம், ஒரு ப்ரேயர் இருக்குது, வர்றதுன்னா வாங்கன்னும் போது வர்றவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணோம் மாதம். ஏன் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? நாங்கள் சேர்க்கக்கூடாதா? ஏன் காசை போட்டு இப்படி சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்? எங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு திசையை கொடுத்தோன்னு எங்கள் பார்வை அப்படியாய் மாறிடுச்சு. அப்போ அதே மாதிரி அபிராமி நகரில் அந்த வீட்டில் எங்களை சுற்றி இருக்கிற வீடுகளை கூப்பிட்டு வாரத்தில் ஒரு நாள் அங்கே வீட்டில் ப்ரேயர் வைப்போம். நல்ல சாயந்தரம் நல்ல டிஃபன் காஃபி கொடுத்தோம். அது எங்களுடைய ஊதியத்தை நல்லா செலவு பண்ணோம். ஏன் இது செலவு பண்ண, ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது? இப்படி எல்லாருக்கும் செலவு பண்ணி நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு காசு வேண்டாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் விஜய் சொன்னான் எங்ககிட்ட, என்ன விஜய் சொல்லலை, சோனா தான் சொன்னான், விஜய் கூட சொல்ல, இந்த மாதிரி நான் இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவன் செஞ்சிட்ருக்கான், பின்னாடி அவனை ஃபினான்ஷியலாக ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த ப்ராஜெக்டில் இப்போ நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ சொன்னால் பின்னாடி என்னை அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நான் அநேக ஏழை ஊழியக்காரருடைய பிள்ளைகளை நான் படிக்க வைக்க போகிறேன். அது இன்னும் 100ன்னு கூட சொன்னான், 100 பிள்ளைகளையாவது நான் படிக்க வைக்கணும்னு. அது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு சம்பாதிச்சு இதை இவ்வளோ சேர்க்கணும், என் பிள்ளைகளுக்கு போட்டு வைக்கணும் அப்படி இல்லை. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட மறுபடியும் சோனா தான் என்கிட்ட சொன்னான், நான் நிறைய ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு பயங்கரமாக, ஆனால் அந்த ஃபைனான்ஸ் வரும்போது நான் அநேக தேவனுடைய காரியங்களுக்கு ஏழைகளுக்கு செலவு பண்ணுவேன், நீ எனக்கு நமக்குன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சான். இல்லைங்க நான் கேட்கல அப்படின்னு சொன்னாலும். அப்போ இப்போவே அந்த பர்பஸ்க்கு நேராக நம்முடைய பார்வை திரும்பிடணும். நம்ம நோக்கம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு தான், ஆனால் ஆசீர்வதிச்சார்னா அது கணக்கு கேட்டுருவாருங்க. எவ்வளோ பணம் கொடுக்குறாரோ அவ்வளவும் அவரோடது தானே, அவர் கணக்கு கேட்டுருவார். சங்கீதம் 24:1 ஆண்டவர் சொல்வார், பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை, எல்லாமே பிலாங்ஸ் டு தி லார்ட். இந்த எர்த், இந்த பூமி, இந்த வீடு, நம்ம இருக்கிற வீடு, இங்கே இருக்கிற காரு, இங்கே இருக்கிற என் புடவைக, எதுவாக இருந்தாலும் எல்லாமே அவரோடது, என்னுடையதுங்கிறாரு. சங்கீதம் 50 10, 11, 12
யார் இந்த மகிமையின் இல்ல, ராஜா? சங்கீதம் 50. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் எல்லாம் அவர் சொல்ல எல்லாம் என்னோடது. நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள். பூமியும் அதான் சொல்றாரு, for the world and everything in it is mine. ஆமென். எதுவுமே எனக்கு இல்லை. கையை உயர்த்தி சொல்லிடுங்க, 2 கையும். ஆண்டவரே நான் சொல்லிடுறேன், எதுவுமே என்னது இல்லை, எல்லாம் உங்களோடது. என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உங்களோடது ஆண்டவர். ஒரு சின்ன பேனாவாக இருந்தால் கூட அவர் கொடுத்தது தான் என் கையில் இருக்குது. ஆமென். அதான் அவர் சொல்வார், ஆதியாகமம் 1:28 சொல்வார். ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் சொல்றார், blessed them and said, இதெல்லாம் இது பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, I am putting you in charge. அவர் எல்லாத்தையும் என்னோடதுப்பா, ஆனா I am putting you in சார்ஜ். உன்னோடதுன்னு நினச்சிக்காத, நீ பாட்டுக்கோ, உன் பொறுப்பில் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான், இதை அனுபவிச்சுக்கோன்னு நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். இன்சார்ஜ் தான் நீ ஐ ஆம் த ஓனர்னு நினச்சிக்காத. நீ வச்சிருக்கிற ஒரு சின்ன டவல் கூட என்னோடது தான். அவர் சொல்கிறாரு, ஐ ஆம் புட்டிங் யூ இன் சார்ஜ் தான். நீ ஜாக்கிரதை, ஒன்றுதுன்னு நீ எதையும் என்ன செய்ய முடியாது, பூமியில் கிளைம் பண்ண முடியாது. அதான் ஆண்டவர் கூப்பிடும்போது சும்மா மேலே போக வேண்டியது தான். ஆமே, ஆண்டவரே நீங்கள் வச்சிங்க கொஞ்ச நாள் பனியை போல் வச்சிங்க, இப்போ முடிஞ்சிருச்சு, நான் மேலே கையை உயர்த்திட்டு வெறும் கையோடு வந்தேன், வெறும் கையோடு தான் போகிறேன். ஆமே, எந்த பிள்ளையாவது கையில் வரும்போதே தங்கச்செயினை கொண்டுட்டு வருதா? குழந்த பிறக்கும் போதே இந்த தங்கச்செயினை ஆட்டிகிட்டு வருதா? இல்லையே. இப்போ போகும்போது நம்ம தங்கச்செயினை இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு தான் நம்மளை உள்ளே வைப்பாங்க. ஏதாவது ஐயோ அம்மா போட்டிருந்தாங்களே இத்தனை வருஷம், அதோடு வைப்போம், ஆசையாக போட்டிருந்தாங்களேன்னு அப்படியா உள்ளே வைக்கிறாங்க? இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு தானே உள்ளே வைக்கிறாங்க. இதுதான் இன்சார்ஜ் தான் நான். ஆமென். எனக்கு அது சொந்தம் இல்லை. அதனால 1 கொரிந்தியர் 4:7 ஆண்டவர் சொல்வார், அன்றி முன்னே விசேஷித்தனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அர்த்தம் புரியுதா? For what give you the right to make such a judgment? What do you have that God has not given you? And if everything you have is from God, why boast as though it were not a gift? நீ ஏன் எல்லாம் நீ சம்பாதிச்சது மாதிரி ஏன் பெருமை பாராட்டுற? அவர் கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் நீ என்னமா நினச்சிக்கிற, எல்லாம் நீ சம்பாதிச்ச மாதிரியும், நீ உழைச்ச மாதிரியும், நீ படித்த மாதிரியும், நீ தான் உனக்கு கடவுள் எல்லாமே நீ கஷ்டப்பட்டு வேலை வாங்கின மாதிரியும், நீ சேர்த்து வச்ச மாதிரியும். அவர் சொல்ல, இட் இஸ் ஆல் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிஃப்ட் இது. அதனால் அவர் சொல்கிறாரு, என்னோட பொருளை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நான் எதுக்காக உனக்கு கொடுத்துருக்கணும் அதுக்காக நீ யூஸ் பண்ணணும். அவர் ஏன்னா அவரோடது என்னோடது இல்லையே. அதனால் நான் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். அதான் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 4:2. இப்போ வேறு யாரோடைய பொருளையாவது யூஸ் பண்ணணுன்னா நம்ம பாட்டு கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் கர்த்தரோடது, ஆண்டவரோடது, நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த பணத்தை கொடுத்துருக்கிறதும் ஆண்டவர் தான். எவ்வளோ கேர்ஃபுல்லாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேக்கில் எவ்வளோ பணம் வச்சுக்கிருக்கீங்க, இது உங்களுது இல்லை, கர்த்தருது. ஜாக்கிரதையாக இல்லை செலவு பண்ணணும். இவ்வளோ வச்சுருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது உங்களோடது இல்லை. ஜாக்கிரதை. ஒன்று கையில் இருக்கிறது அவரோடது. அதனால் என்ன செய்யணும்னு போடுங்க. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். அவனுக்கு அவசியமாம். Now a person who is put in charge as a manager must be faithful. அவர் சொல்றாரு, என்னுடைய பொருளுக்கு, என் சொத்துக்கு, என் பூமியில் இருக்கிறதுக்கெல்லாம் நீ மேனேஜர் தான். சொல்லுங்க,
நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி இல்லை, என் வீட்டுக்கு நான் மேனேஜர் தான். நம்ம நினைக்கலாம் பெரிய வீடு கட்டியிருக்கோம் எல்லான்னு. நான் ஆண்டவர் சொல்ல, நீ மேனேஜர் தான், என் வீடு பத்திரமா பார்த்துக்க. ஆமே. அதனால் அடுத்து அது சொல்கிறாரு, இதில் போடு, என்சிவியா. நவ் இன் திஸ் வே those who are trusted with something valuable must show they are worthy of that trust. உன்னை நம்பி ஒரு வேல்யூபிளை, ஒரு பணத்தை, ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நீ ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும். உன்னை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதம் அவர்கிட்டருந்து வருதுன்னு நினச்சி பயந்து, ஏன் ஆண்டவரை இந்த நாள் என்னை இவ்வளோ ஆசீர்வதிக்கிறீங்க, இவ்வளோ காசை கொடுக்குறீங்க, இவ்வளோ இது பண்ணுறீங்க, நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் கொடுக்க பயந்து, இது எதுக்காக கொடுக்குறீங்க ஆண்டவரே, நான் எதுக்கு செலவு பண்ணணும் ஆண்டவரே, என்ன பர்பஸ் ஆண்டவரேன்னு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஓனர்கிட்ட கேட்கணும். சொல்லுங்கள், ஓனர்கிட்ட கேட்கணும். நம்ம மேனேஜர் தான், பட் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கோமான்னு பார்ப்பாரு. மேனேஜர் சரியாக இருக்காரா, உண்மையாக இருக்காரான்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆமேன். அப்போ அந்த மத்தேயு 25:21 அந்த தாளந்தை கொடுத்துட்டு போவாங்கல்ல, அப்போ வந்து கேட்கும்போது அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, இந்த தாளந்தை நல்ல டபுளாக பெருக்கணவனை பார்த்து அவர் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றார். பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருந்தா, நம்ம கையில் கிடைக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு பணமாக இருந்தாலும், எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், ஆண்டவரே இது முழுசாக எனக்கா, இதில் பாதி உங்களுக்கா, இதில் எவ்வளோ ஆண்டவரை என்ன செய்ய, எந்த பர்பஸ்ன்னு நம்ம பயந்து அவரை கேட்டு செய்யும் போது அது சரியாக இருக்கும். ஆனால் அப்போ ஆண்டவர் 3 சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. வெல் டன் மை குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுறார், நம்மளுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ரெண்டாவது, you have been faithful in handling the small amount. இந்த கொஞ்சம் அமௌண்ட்டில் நீ உண்மையாக இருந்த பாரு. ஸோ நவ் ஐ வில் கிவ் யூ மெனி மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வார், டபுள் த அமௌண்ட் உனக்கு கொடுப்பேங்கிறாரு. மூணாவது என்ன செய்கிறாரு, லெட்ஸ் செலப்ரேட் டுகெதர். நம்ம சந்தோஷமாக 2 பேரும் கொண்ட தேவ பிரசன்னம் நம்மை மூடி, தேவனுடைய பரலோக சந்தோஷம் நம்மளை நிரப்பும். ஆமேன். 3 ஆசீர்வாதங்கள் எப்போ நம்ம உண்மையாக இருக்கோமோ அப்போ 3 ஆசீர்வாதங்கள் நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. ஆமேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருப்பார். 2 நாளாகவும் 32-31 எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் அறிஞ்சிருக்கோம். சில சமயம் அவன் நம்மகிட்ட இருக்கிறத ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், எப்படி என்ன செய்கிறோன்றத. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களில் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். அது எசேக்கியா ராஜா கொஞ்ச நாள் சுகம் இல்லாமல் இருப்பார், அப்புறம் நல்லாயிருவார். அவரை பார்க்கறதுக்கு நிறையா கிஃப்ட், அதுகளோட பாபிலோன்லேருந்து ஸ்தானாதிபதிகள் வருவாங்க. வந்தோடனே என்ன நடந்துச்சு, ஏன் தேவன் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒன்றும் ஆன்சர் பண்ணல. எல்லாம் அவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடந்தான், எல்லாம் ஆண்டவருக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சான். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை கேட்காம ஒரு காரியம் பண்ணிட்டான். அது 2 ராஜாக்களில் பார்க்கலாம். 20 12-17 வரைக்கும் பார்த்தோம்னா, அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினார். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அவங்க வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாபிலோன்லேருந்து வந்திருக்காங்க, அவ்வளோ பெரிய ராஜா நம்மளுக்கு எல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு, எவ்வளோ தூரம் நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னும் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு இவனுக்கு ஒரே பெருமையாக போச்சு. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கோம், எவ்வளோ நாட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இது எல்லாம் கர்த்தரோடு அவன் இருந்ததுனால எல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவ்வளோ. அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை அவ்வளோ இதாக மாற்றியிருப்பான். நல்லா இதை நாட்டுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம், ஏன்னா அவன் ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சான்.
அதனால் அவர் அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்துலேருந்து வந்தது. ஆனால் அவனுக்கு மனசில் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் அவனை சோதித்து பார்க்க என்ன செய்கிறான்னு பார்த்தா இவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்திருக்கு. இதெல்லாம் நான் செஞ்சது, என்னால் வந்தது. உடனே எல்லாத்தையும் போய் காட்டுறான். என்னன்னு, வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் ஆயுதசாலையெல்லாம் போய் காட்டிடுறாரு. தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தார். எல்லாத்தையும் காமிக்கிறான். பெருமை, எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் பார், எல்லாம் நான் தான் அப்படின்னு. தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அடுத்தது, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார். காமிச்சிட்டாரு எவ்வளோ பெருமையா, அது இருக்கு, இது இருக்கு, ஆர்மி இருக்கு, எல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டார்ல. எல்லாத்தையும் பார்த்தாங்க. பொக்கிஷங்களில், அவன் எப்படி சொல்றான், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. காண்பியாத பொருள் ஒன்று. ஏன் பொக்கிஷன்ட்டான், இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இந்த ஆண்டவர் செஞ்சாரு அப்படின்ற எண்ணம் போய் அவனுக்கு அந்த பெருமை வந்தது. அதனால என்ன செய்ய, அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் போச்சு, போ எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போயிரும், எல்லாம் போயிரும். நீ தானே சம்பாதிச்ச, ஓம் பொக்கிஷன் தானே, நீ ஆண்டவருக்குடைய கிஃப்ட், என்னுடைய பலன் இல்லை, இதுக்கு நான் உக்ரானக்காரன், இதுக்கு நான் மேனேஜர் தான், ஐ ஆம் இன் சார்ஜ் ஆஃப் திஸ் மணி. வீட்டில் வச்சிருக்கிற பொருளுக்கு ஐ ஆம் இன் சார்ஜ் ஆஃப் த மணி தான். அப்போ ஓனர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்சார்ஜ், நான் டிசைட் பண்ணி இந்த பணத்தை இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைப்போம், இந்த பணத்தை அங்கே வைப்போம், இந்த பணத்தை அங்கே வைப்போம் இல்லை. அவருக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அந்த பர்பஸ்க்கு என் கையில் இருக்கிற பொருளோ எனக்கு ஆண்டவர் கொடுத்த உடைமைகளோ செலவு பண்ணப்படணும். ஆமேன். அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பேப்பர் எடுத்து படித்தா மார்கழி மாதம் அந்த கோயிலில் போட்ட உண்டியலில் மதிப்பு இத்தனை கிலோ தங்கம், இத்தனை கிலோ வெள்ளி, அந்த கோயிலில் இத்தனை கிலோ தங்கம், இத்தனை கிலோ வெள்ளிங்கிறாங்க. ஏன் பயப்படுறான் மனுஷன்? கடவுள் கொடுத்தாருன்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. மனுஷனுக்கு கடவுள் கொடுத்தாரு, அவர் கொண்டு போட்டுருவோம், வெள்ளியும் பொண்ணுமா போட்டுருவோம் பயப்படுறான். இன்னும் போட்டால் தான் இன்னும் கொடுப்பாருன்னு நம்புகிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை எதில் இருக்குது? ஆமேன். ஆண்டவருக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் அவரிடத்துலேருந்து வந்தது. என் பொக்கிஷம் ஒன்றும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை. ஆமேன். அந்த லூக்கு 16:11 முடிக்கும். இப்போ லூக்கு 12:48 முடிக்கலாம். NIV போட்டுருமா? அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். என்னிடத்தில் அதிகம் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆமேன். ஆண்டவர் அதிகமாக கொடுத்தா அதிகமாக எதிர்பார்ப்பார். எந்திரிச்சு நிற்போமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை எப்படி கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கீங்க. எங்களுக்கு எவ்வளோ காரியங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. எல்லாம் உம்மிடத்துலேருந்து வந்தது ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் கண்கள், நோக்கம், இருதயம் எல்லாம் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் லைஃப்பை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்லாம் நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்தார் இல்லை, நாங்கள் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அதை பாதுகாக்கவும் அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கவும் ஆண்டவரே. ஏன்னா உமக்கும் சொந்தமானதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. அதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும், அதே வேளையில் நீங்கள் இவ்வளோ காரியங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்களே. ஒரு பெரிய வீட்டை வாடகை கொடுத்தா அந்த ஓனர் ஆண்டவரே வாடகை எதிர்பார்க்குறான். ஆனால் நீங்கள் பெரிய வீடை
குடியிருக்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் எங்களிடத்துலேருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு நாங்கள் அறியணும் ஆண்டவரே. உம்முடையதை நாங்கள் யூஸ் பண்ணுறோமே. அப்போ உமக்கு நாங்கள் என்ன செய்யணும், உமக்கு நாங்கள் என்ன தரணும், உமக்கு எங்கள் வாழ்க்கை எப்படி அமையணும், எங்கள் பார்வை எப்படி இருக்கணும் ஆண்டவரே, இதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பார்க்க நினைக்கிறீங்களோ அதுபோல் எங்கள் வாழ்க்கை அமையணும் ஆண்டவரே. அதற்காக இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். Lord, I offer my life to you. Everything I've Everything. been through, use it for your glory. யூஸ் இட் ஃபார் யுவர் க்ளோரின்னு சொல்லுவோமா. Offer my days to ஆஃபர் மை டேஸ், lifting my praise my to praise. you as a pleasing ஆமா ஆண்டவரே, sacrifice. சாக்ரிஃபைஸாக ஒப்பு கொடுக்குறோம் எங்களையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும். Offer you my life. Lord, I offer my life to you, Lord. Let's sing it. Lord, I சொல்லுங்க எல்லாரும். Lord, I offer my life. everything Everything I have been through. use it for your சொல்லுவோமா, use it for your glory. Lord, I offer my days to Yes. lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் Things நான் in ஒப்பு the கொடுக்கிறேன். past, Things in the past. things yet unseen, Yes. wishes and Wishes and dreams, dreams என் that கனவு are yet எல்லாத்தையும் to come true. Yet to come true. All of my All of my hopes and all of my and plans, all of my plans. my heart and my hands Yes. are அது lifted to எல்லாத்தையும் உண்மை you. நோக்கி எங்க கைகளை உயர்த்துறோம். ஏன்னா எல்லாம் எங்களோடது இல்லை, உம்மோடது ஆண்டவரே. Offer my life, Yes, எங்க வாழ்க்கையை everything everything I have been. use it, Lord, use it for your glory. And Lord, I offer Offer my days, lifting lifting my praise to you, Lord. as a pleasing The pleasing sacrifice நான் ஒப்பு கொடுக்கிறேன். Yes. Lord, I offer you my life. Thank you, Holy Spirit. எப்படி எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஆண்டவர். அது நாங்கள் நினைக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நினைக்கணும். Thank you, Lord. எல்லாம் உம்முடையது. எங்களை அனுபவிக்க கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. Sing it together. Lord, I offer, and Lord, I offer my life to you. Everything I've Yes, been Lord. through, use it, Lord, use it for your glory. And Lord, I offer my days Yes, to Lord. you, lifting my praise to you as a pleasing sacrifice.